அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு நெல்லையில் போராடிய அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு நெல்லையில் போராடிய அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு நெல்லையில் போராடிய அதிமுக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் அந்த சார் என்று கேள்வி எடுத்து போராட்டம் நடத்த முயன்ற அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு நெல்லையில் போராடிய அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பி போராட்டம் நடத்த முயன்ற அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், தற்போது விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் பல்வேறு இடங்களில் பலகட்டமான போராட்டங்களை தமிழக அரசுக்கு எதிராக நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நெல்லை மத்திய மாவட்ட அதிமுகவினர் தமிழக அரசுக்கும் முதலமைச்சரையும் கண்டித்து தற்போது நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். அதனை தற்போது போலீசார் தடுத்து நிறுத்தி அதிமுகவினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கூறியும், அது மட்டுமில்லாமல் யார் அந்த சார் என்ற வாசகத்தை எழுப்பிய பதாகைகளை கையில் ஏந்தி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நெல்லை மத்திய மாவட்ட அதிமுகவினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சி நமக்கு நேரடியாக காணலாம். போலீசார் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் சாலையில் படுத்து மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருநெல்வேலிக்கு தற்போது முதலமைச்சரின் வாகனம் இந்த வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டம் இந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை தச்சை கணேசராஜா தலைமையில் அதிமுகவினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது வாகனத்தில் மீது ஏறி காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சருக்கும் எதிராக கண்டன கோஷங்களும் அங்கு எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நெல்லை வண்ணாரப்பேட்டை ரவுண்டானாவில் சாலையில் படுத்து ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தற்போது அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. தூத்துக்குடியில் அரசு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நெல்லை வழியாக கன்னியாகுமரிக்கு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் செல்லக்கூடிய இந்த வழியில் தற்போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டு வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினர் தொடர் போராட்டத்தின் காரணமாக நெல்லை மாநகர பகுதியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரவணன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.